அருந்ததி அப்படிங்கிற தெலுங்கு படத்துல அனுஷ்கா நடிச்சிருந்தாங்க. அது தமிழ்லயும் ரீமேக் ஆயி வந்திருந்தது. இப்படிப்பட்ட படங்கள்ல அனுஷ்கா அப்படியே பொருந்தி நடிக்கிறாங்க. அந்த கேரக்டருக்கு அப்படியே ஆப்ட்டா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி படங்கள்ல தொடர்ந்து நடிக்க ஆரம்பிச்சாங்க. அதனுடைய விளைவு ருத்ரமாதேவி அப்படிங்கிற மெகா பட்ஜெட் படத்துல அவங்க நடிக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. அண்ட் அந்த படத்துல தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அண்ட் அந்த படத்துல இவங்க நிறைய நகைகள் போட்டு நடிக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. ஆனா கவரிங் நகைகள்லாம் போட்டாக்கா அனுஷ்காக்கு ஸ்கின் அலர்ஜி ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டாங்களாம். அதனால அந்த யூனிட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சென்னையில இருக்கிற ஒரு பெரிய ஜுவல்லரியில இருந்து 500 பவுன் தங்க நகைகள், அதாவது ஒரிஜினல் தங்க நகைகளை கொண்டு வந்து வச்சாங்களாம். அந்த நகைகளை போட்டுதான் அனுஷ்கா செட்டுல நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நாள் ஆக ஆக அந்த 500 பவுன்ல இருந்து 100 பவுன் வரைக்கும் காணாம போக ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பூசாரி ஒருத்தர் என்ன பண்ணிருக்காருன்னா, அனுஷ்காவை பார்த்து, அம்மன் நகைகள் மாதிரி நீயும் நகை போட்டு நடிச்சிட்டு இருக்கியே, உன் கழுத்துல இருக்கிற நகைகள்லாம் அம்மன் கழுத்துல இருக்க மாதிரியே இருக்கு. நகைகள் காணாம போனது அம்மன் கழுத்துல இருந்த நகையே காணாம போன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டாரு. இதனால பயந்து போன அனுஷ்கா என்ன பண்ணிருக்காங்கன்னா, ருத்ரமாதேவி கோவிலுக்கு போயிட்டு பரிகார பூஜை எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது சினிமால என்ன நடக்குமோ அதே மாதிரி இந்த ரியல் லைஃப்லயும் நடந்துட்டு இருக்கு.